இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்து மனிதனை ஒரு ஹியூமன் பீயிங்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எளிதாக சொல்கிற, நல்லா கவனிச்சுக்கோங்க. லிஸ்னிங் ஃப்ரம் ஃபார் ஆஃப் பிளேஸ் அண்ட் லிசன் டு பி வெரி கேர்ஃபுல்லி. அவனை ஒரு ஹியூமன் பீயிங்காக வச்சுருக்காரு, ரைட்? வைத்து அவருடைய சுவாசத்தை ஊதினார். ஆதாம் ஜீவ சுவாசமானார், ரைட்? ஐ ஹாவ் அ ஸ்பிரிட் அண்ட் அ சோல் அண்ட் அ பாடி, ரைட்? இந்த பாடி மண்ணால் ஆனது. நான் செத்து போயிட்டேன்னாக்கா இந்த பாடியை வந்து கீழே போச்சிருவாங்க இல்லையா? மை ஸ்பிரிட் அண்ட் சோல் கோஸ். இப்போது ஆண்டவர் இந்த உலகத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு மனிதன் மூலமாக தான் செய்ய முடியும். அவரால் நிறையா தூதர்களாம் அமைச்சு எல்லாம் ஸ்ட்ரீட் பிரச்சனை பண்ணுன்னு சொல்ல முடியாது. உன்னை வைத்து தான் ஆண்டவர் எந்த ஊழியமாக இருந்தாலும் செய்யணும். அதனாலே சாத்தான் உன்னை அவ்விதமாக ஊழியம் செய்ய விடவே மாட்டான். ஹீல் பி டிஸ்டர்பிங் யுவர் ஸ்பிரிட், யுவர் சோல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக, நான் ஒரு ஸ்பிரிட் பீயிங், இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஏதோ நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். என்னோட நான் வந்து ஆண்டவரோடு கூட ஸ்பிரிட் லைஃப் ஃபில் லைஃப்பில் அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். சாத்தான் என்கிட்ட என்ன சொல்ல வரானோ அதை நான் பார்த்து அவனை நிறுத்த முடியும். இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு காலத்திலும் தவற மாட்டீங்க. அப்போது இது அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டு அதை நான் இப்போ அடிசூழலில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா நேரமும் நீங்கள் ஒரு காரியத்தை நினைப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்துட்டு இருக்கலாம், இல்லை கிச்சனில் இருக்கலாம், எது இருந்தாலும் ஒன்று ஐ பிலாங் டு ஜீசஸ் இல்லையா, என்னை சுற்றிலும். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீடில் அல்லது வேலை செய்யறதுல உங்களை சுற்றிலும் இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். அந்த அட்மாஸ்பியர் சரியில்லைனாக்கா நீங்கள் அந்த இடத்துல ஜொலிக்கவே முடியாது, ரைட்? அதுக்கு தான் தாவீது சொல்கிறான், பரியாசக்காரர் உட்காரத்தில் நான் போய் உட்காரலன்றான் இல்லையா? நான் என்ன தான் வந்து காரியம் செய்தால் ஒரு சினிமாவில் போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, ஹவு கேன் ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? நான் பெரிய ஒரு பரிசுத்தமாக இருந்தால் கூட முடியாது இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் அட்மாஸ்பியரை நீங்கள் மாற்றலாம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அட்மாஸ்பியர் உங்களுக்காக மாற்றிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்க முடியாது. வில் பி ஸ்ட்ரகிளிங் இன் ஸ்பிரிட். அப்போ உன் வாழ்க்கையில் நீ உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸில் உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ கேன் ஈவன் ஒரு யூடியூப்பில் போட்டு ஒரு பாட்டு போட்டு கேட்டே இருங்க. கேட்கலான்னா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கட்டும். அந்த மாதிரி சத்தம் கேட்டுதுன்னா சாத்தா அந்த இடத்துல வந்து அவன் ஹி வில் நாட் ஹேஸ் எனிதிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ பிலாங் டு சம்படி, ரைட்? இப்போ அந்த திருமணம் பண்ணுறவங்களாம் என்னங்க, கொஞ்ச நாள் கழிச்சு, நான் வந்து இப்போது ஐ பிலாங் டு சோன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சில காரியங்கள்லாம் செய்யறதில்லை இல்லையா? அதே மாதிரி தான் நீ ஆண்டவருக்கு சொந்தம். ஐ எம் எ ஸ்பிரிட் பேரன். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருப்பேன், நான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி. ஒரு நாள் கண்ணை மூடும்போது ஜீசஸ் என்னை கூப்பிட்டு போயிடுவார், ரைட்? அந்த திங்கிங் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா என்ன, நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியும். ராமேன்னு சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து, இவன் தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன்னுடைய கையினால் இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நினைத்தேன். யார் இவன்? ஒரு லெப்பர், இஸ் அ வெரி பிக் சோல்ஜர். அவன் வரான், திரும்பி வரான். வந்துட்டு வந்து ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க வரான். வந்தவுடனே அவன் நினைக்கிறான், வீட்டில் இருக்கும்போது நினச்சிட்டான், God has to perform a miracle in this particular way. I am perceiving that he has to touch my hand. எண்ணெய் போட்டு தேய்ச்சி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆண்டவர் நீ பர்சீவ் பண்ணுற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டார். உன்னுடைய நினைவு வேறு, அவர் நினைவு வேலை. ஒரே ஆளுக்கு வேறு மாதிரி கூட செய்யலாம், அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? 3 குருடை இருக்குது, 3 ஓட்டில் தொடுறாரு, ஒருத்தனை போய் கவிடான்றாரு இல்லையா? ஒருத்தனுக்கு மரம் மாதிரி தெரியுது. அப்போது முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் யுவர் பர்செப்ஷன். நீ என்ன பார்த்து டிசைட் பண்ணுறியோ அதுதான் உன்னை வந்து வின்னராகவும் லூசராகவும் மாற்றுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரைட்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்காரு. ஐ எம் ஏ ஸ்பிரிட் பீயிங். எப்போவுமே நான் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் என்னோட கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. உங்களுடைய அட்மாஸ்பியர் நல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த சிந்தை வந்துருச்சுன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட நல்லா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவார், ரைட்? நீங்கள் சில டைம் முட்டி போட்டு ஜோம் பண்ணால் ஸ்ட்ரகிள் இருக்கும். 4ஆம் வட்டத்தில் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போயிருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரோட பேசலாம். அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் வித்தின் யூ, ரைட்? அவுட் ஆஃப் கான்டெக்ட் பைபிள்லேருந்து எடுத்து நம்ம போய் இது பண்ணி முட்டி போட்டு ஏறி அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்காரு, நான் ஸ்பிரிட் பீயிங். இந்த உலகத்தில் ஆண்டவர் எதாவது செய்யணும்னா என்னை வச்சு தான் செய்யணும். அப்போ அதுக்காக தான் என்னை வந்து இந்த உலகத்தில் வச்சுருக்காரு. அதை வச்சு நான் என்ன செய்கிறேன்றதை வைத்து தான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது நான் பர்சீவ் பண்ணுறது என்னென்னா, ஆண்டவர் எதை பார்க்குறாரோ அதை பாட்டு நீ பார்த்துட்டு போ. என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதானு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ரைட், யாரையுமே பைபிளில் எல்லாம் எடுத்துருங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லலை. இதை நான் அவுட் ஆஃப் கான்டெக்ட் போக விரும்பல அந்த டாபிக்ஸ்லாம். பட்டு ஆண்டவர் வந்து என்ன விரும்புகிறாரு, ஒன்லி டு பி வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ் மீ டு பி எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த பில்கிரிம் வே. நான் என்னவா இருக்க வேணும்னா அதான் இருந்துட்டு போகிறேன். எரேமியா பார்த்து கேட்குறாரு. எரேமியா 1வது அதிகாரம் 13-11. எரேமியா அழைத்தவுடன் அழைப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்து நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், ஒரு பொங்குகிற பானையை பார்க்கிறேன், அடுத்தது வந்து வாதும மரம் பூ பூத்திருக்கேன் என்றேன். அப்போது இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கிச்சன் இருக்குது, அதில் நிறைய பொருள் இருக்குது, கேஸ் லைட் இருக்குது, பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, எதுவுமே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதில்? அப்போ அவன் சொல்கிறான், அது வந்து ஒரு பொங்குகிற பானை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, எக்ஸாக்டாக தான் நானும் அதான் பார்த்துட்டு இருந்தேன், நான் அந்த கேஸ் அடுப்புலாம் பார்க்கல சொல்லிட்டேன். அடுத்தது என்ன சொல்கிறாரு, வாதும மரம் காட்டுறாரு. ஒரு செட்டில் ஒரு கார்டன் எடுத்து போய் வாது மரத்தை காட்டுறாரு. அவன் பார்க்குறான், ஓ வாது மரத்தை பார்க்குறேன். அப்போ உடனே சொல்கிறாரு, நீ ப்ராஃபஸி சொல்ல போகிறல்ல இஸ்ரேலுக்கு, அதுதான் அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் 2 காரியம். பொங்குகிற பானைன்றது டர்புலன்ஸ், குளிச்சிட்டு இருக்கு இல்லையா, டர்புலன்ஸ். வாதும மரம் பூக்கிறது ரிவைவல். உன்னுடைய நாட்களில் நீ போய் சொல்கிறத சொல்லு, there will be turbulence for the Israelites. அப்புறம் நான் ரிவைவல் கொண்டாடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா, ஆனால் அதே வேளையில் உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப நேரம் நம்ம செலவழிச்சு இல்லையா. பவுல் சொல்கிறான், நான் சூரியனுக்கு மேலே இருக்கிறதுல பார்க்குறேன்றான். பெரிய ஞானி அவன் சொல்கிறான், சூரியனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன்றான். கடைசியில் இவனுடைய நிலைமை பரிதாபமாக முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ ஆண்டவர் அதை வந்து அப்ரூவ் பண்ண ஒரு வாழ்க்கையில் கடைசியில் எபிரேயரில் விசுவாச வீர பட்டியல்கள்லாம் இருக்குது, அதில் வந்து அவருடைய பேர் இல்லை. ரைட், இதில் என்னென்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கினா பிரதர் ரிசர்ச்சாக இல்லை. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வர முடியும். இதுக்கு ஒன்றும் நீ போய் கிளாஸ்லலாம் சேரணும்னு அவசியம் இல்லை. யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் கற்றுக்கோங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, அவ்வளோதான். ஐ மீன் லிவிங் இன் திஸ் பிளேஸ் வித் அ பர்பஸ். என்னை சுற்றிலும் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரை வந்து ஆண்டவருக்கு ஃபேவரபுளாக வச்சுக்கிட்டா என்னோட கூட ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுற லெவல் வந்து அதிகமாகும். புரியுதா? சரி, 2வது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஆதியாகமம் 15:5. இதில் வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ வெளியே வாயான்றாரு. என்ன பண்ணுறான் அவன், டென்ட் உள்ள உட்காந்துருக்கான். நீ வந்து ஆண்டவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 காரியம் செய்யணும். ஒன்று, ஆபிரகாம் டென்ட் உள்ள உட்காந்துருக்கான், அவனை பார்த்து நீ வெளியே வாயான்ற. வெளியே வந்த உடனே அவன் சொல்கிற நட்சத்திரத்தை பாருன்றார். அவனுக்கு வேண்டியது ஒரே ஒரு பையன், 25 வருஷ பையனை பார்த்து தாப்பா விஷனில் பார்ப்பா, இதான் உன்னுடைய பையன் சொல்லலை. ஒரு பையனை கேட்டால் சொல்கிறாரு, என்னாட்டவரே அதெல்லாம் எண்ண முடியல, என்னால் என்னது, அதெல்லாம் உன் பசங்கன்றார். டென்ட்டு உள்ளே உட்காந்துக்கின்னு ஆண்டவர்கிட்ட வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கின்னு ஆட்டம் காமிச்சிருக்காது. ஆண்டவருக்கு தெரியும் நீ யார் என்ன இல்லை. அவர் நம்முடைய உட்கார்ந்து எழுந்திருக்காரு, நினைவில் தூரத்திலிருந்து அறிகிறார். அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத. நீங்கள் பாருங்கள், அதை முடித்து அவன் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அவனுடைய ஹொரைசன் ஆஃப் திங்கிங் ஆகிடுது. ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ தூரம் பாரு, அதெல்லாம் உண்டு பான்றாரு, இந்த சைடில் பாரு உண்டுன்றாரு. அப்போது எல்லாமே வந்து உனக்கு சொந்தன்றாரு. அந்த இடத்துல உள்ளே உட்காந்துட்டு இருந்து நட்சத்திரத்தை பார்க்க முடியாது இல்லையா. வாழ்க்கையிலே நீ ஸ்பிரிட் பீயிங்காக இருக்க, காட் வாண்ட்ஸ் உன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே உன்னுடைய அட்மாஸ்பியர், உன்னுடைய அவேர்னஸ் தட் யூ ஆர் வித் காட். ரைட். 2வது நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் என்னக்காக உன்னை வச்சுருக்காரோ அது உனக்கு தான் தெரியும். ப்ராஃபஸிலே சொல்லலாம், உனக்கு இந்த மாதிரி ஒரு காலிங் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா. யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். என்ன உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதை வைத்து என்ன செய்ய போகிறாருன்னு உனக்கு தெரியும். அப்போது யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். ரைட். அப்போ ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு கரெக்டாக அவர் கைட் பண்ணுவார். சரியான ஆளுங்களை கொண்டு வந்து சேர்ப்பார், உனக்கு வந்து கற்றுக் கொடுப்பார். சில காலங்கள் இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆனால் சில காலங்களை கற்றுக்கிட்டு அதில் வச்சு பார்த்தீங்கன்னா யூ ஜம்ப் இன்டு ஹையர் லெவல்.
ரைட். ரெண்டாவது, நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருடைய மைண்டை இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வில் நாட் மேக் எனி ப்ராக்ரஸ். யார் கழட்டி விடணுமோ அவங்கள கழட்டி விடணும். லோத்தை கழட்டி விட்டார் இல்லையா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவன் வெயில் மாதிரி இருந்தான், வெயிலில் தூக்கிட்டாரு, இப்போ கிளியராக இருக்கான் அவன். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாரு ஒரு காரியத்தை சொல்கிறா, வனாந்தரத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கா, அவளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான் அந்தவன். அவன் சொல்கிறான், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் விட்டார். ரெண்டு லைனாக சொல்லிட்டு வரணும், நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும், உட்கார்ந்த இடத்துலேருந்து ஸ்டார் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சந்ததி நட்சத்திரம் மாதிரி இருக்காது. பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு சாத்து. அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் தான் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. ரைட். அப்போ நீ ஒன்று ஸ்டாரை பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னை காண்கிறவரை காண்கிறேன். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் காட், காட் வில் லுக் அட் யூ. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் டெவில், கெட்டிங் என்டைஸ்ட் பை ஹிஸ் வேஸ், டெவில் தான் பண்ண முடியும். நீ எதை பார்க்குறியோ அதான் பார்ப்பான். நீ உத்து சாத்தானை பார்த்தீங்கன்னா அது உத்து சாத்தானை பார்ப்பான். ரைட். அப்போ நீ ஆண்டவருடைய குணாதிசயங்களை தான் வெளிப்படுத்த இந்த உலகத்தில் இருக்கிற. அநேகர் விரும்பி வாசிக்கின்ற நிருபங்கள்னு சொல்லியிருக்காரு. கெட்டுப்போயிருக்குள்ளே ரட்சகத்துக்குள்ளே நற்கந்தமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ ஆண்டவரே பார்த்துருந்தா தேவ சாயலாக ஒரே நாளில் மாற முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணிங்கன்னா இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். அப்போ தேவ சாயலாக நீங்கள் மாற முடியும் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான காரியம். ரைட். அப்போது அடுத்தது பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ரைட் இந்த காரியங்களை இந்த எரேமியா பார்த்தது போல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையாகவே 2 காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார். அது ஒன்று அவரை குறித்ததான ஒரு மனதுருக்கம், மக்களை குறித்ததான ஒரு மனதுருக்கம். மனதுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனதுருக்கம்ன்றது கம்பேஷன் இல்லையா? நீங்கள் உண்மையாக ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா உனக்கு கம்பேஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லாத பார்க்கவும் முடியாது. ஒன்று கம்பேஷன். ரெண்டாவது பிரகாசமான மனக்கண்கள். பிரகாசமான மனக்கண்கள்ன்றது உலக பிரகாரமாக பார்க்கறது இல்லை. பிரகாசமான மனக்கண்கள் உயிர் தெழுந்த வல்லமையிலிருந்து தான் அந்த பிரகாசமான மனக்கண்கள் வருகிறது. ரைட். இது 2 காரியங்களை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். ரைட். அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுங்க. உன்னுடைய ஸ்பிரிட்டும் ஆண்டவர் ஸ்பிரிட்டும் என்ன ஆகுது, ஒரு லிங்க் ஆகிடுது. அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு பிரகாசமான மனக்கண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ரைட். சரி. அப்போது பிரகாசமான மனக்கண்கள் உனக்கு வேணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், உனக்கு கம்பேஷன் வேணும்னு சொன்னேன். இந்த கம்பேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை உள்ள மனிதனை ரைட் பார்ப்பதால் மட்டும் கம்பேஷன் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போது பிரச்சனை உள்ள மனிதனை பார்க்கறதுனால கம்பேஷன் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உன்னுடைய உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு நீ இறங்கி பக்கத்தில் போய் பார்த்தா தான் அவனுடைய பிரச்சனை தெரியும். நல்ல சமாரியனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது நல்ல சமாரியனை தூட்டிலேருந்து பார்த்துட்டு 2 பேர் போயிட்டான். இவன் என்ன பண்ணான், தன் கழுதையை விட்டு இறங்குறான். இந்த கழுதையை விட்டு இறங்காத ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஊழியும் செய்ய மாட்டான். பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, நீங்கள் இப்படி பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு விடுவான். நீ என்ன அவனுக்கு செய்யணுன்றது உன் மனசில் ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பொறுத்து தான் நீ செய்வ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? நீ டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். அப்போது நான் மனசில் என்ன நினைக்கிறேன், எது செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய்கிறேன், அதனால் நான் இப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக செய்வீங்க இல்லையா? அது 3. அடுத்தது எவ்வளோ காரியங்களை இதை நம்ம செய்யணுன்றதை நினைக்கிறத வச்சு தான் இன்க்யூசிட்டிவாக எவ்வளோ இருக்குமோ அதை வச்சு தான் உன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டேன் இல்லையா? இவன் போனவுடனே பார்க்குறான். பார்த்துட்ட உடனே என்ன சொல்கிறான், ஓ ரைட் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது விடணும்னு சொல்லிட்டு எங்கேயோ ஏற்றிட்டு போகிறான் இல்லையா? கழுதுக்கு ஏற்றிட்டு போகிறான், காசு கொடுக்குறான். அவனுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லைன்னா அங்கேயே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ரைட். உனக்கு மைண்ட் செட்டை பேசிக் லெவலில் உன்னுடைய டாப் ப்ரையாரிட்டியே மவுஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீ அங்கே போய் இல்லை குயினை எப்படி பார்ப்ப? நீ பார்க்க மாட்டீங்க. இட் இஸ் நாட் வாட் யூ see, but your mental makeup will be contributing to the actual action taken. Looking at their problems as your problem will only help. Right.
யார் என்ன இருக்காங்களோ அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக நம்ம எடுத்தோம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த ஆண்டவர் பார்க்குறபடி நம்ம பார்க்கலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு 2-3 உதாரணம் சொல்லிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஆண்டவர் ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐ எம் எ ஸ்பிரிட் பீயிங், இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நான் சொல்கிற காரியங்கள் டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் நினைங்க, இப்போ நீங்கள் தனியாக காலையில் உட்காந்துருக்கீங்க, டீ சாப்பிட்றீங்க, தென் பைபிள் எடுக்கிறீங்க, அப்போ நினைங்க, நான் செய்கிறது ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு, என்னை சுற்றி அவர் அட்மாஸ்பியர் இருக்குது, ரைட், அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, ஆண்டவர் ஏதாவது சொல்லணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளரணும்னா, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியல, எதுக்காக கதவத்தை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாவிங்க இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேர் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படியே போயிட்டு போகலான்னு நினைக்கிறான். ஏன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லையே. நீ வந்து உண்மையாக நீதி மார்க்கத்தில் செய்கிறவங்களுக்கு துன்பம் உண்டு. நீ உனக்கு எந்த துன்பமும் இல்லைன்னா நீ நீதி மார்க்கில் போகல. சத்ரு ஏங்க உங்ககிட்ட வந்து நோண்ட போகிறான், நீங்கள் வந்து சத்ரு நோண்டனா எதிர்த்து நின்னா தான் நான் வந்து திரும்பி பார்க்க வைப்பான். ரைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், உன்னுடைய பெர்செப்ஷன் நான் முக்கியம்னு சொன்னேன். முதலாவதாக ஏவாள் அவள் பார்த்தது, முதல்ல பார்த்தா ஒரு கனி நல்லா இருக்கு, நான் இவன் சொன்ன உடனே பைபிள் சொல்லுது அவள் ஒரு 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 ரிசர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்து அவள் திங்க் பண்ணாங்களாம், இதை எடுத்து சாப்பிட்டு அவர் கொடுத்தா நல்லா இருக்கும் வந்து அவன் மாட்டிக்கிட்டான் இல்லையா. பாபேல் கோபுரத்தில் என்னங்க பிரச்சனை, நிலக்கீழெலாம் இருந்தது, ரைட்டு. அவன் பார்த்தான் வானம் இங்கே பாதி தூட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சான், அவன் ஏறி போயிடலான்னு நினச்சான். அப்போ எனக்கு பெருமை பேர் உண்டாக்கும்னு நினச்சான், தள்ளிட்டார். ரைட். அதே மாதிரி தான் லோத்து நல்லா தானே போயிட்டு இருந்தான், அவனை வந்து அடிச்சு துரத்தலையே ஆண்டவர். இவன் ஒரு இடத்துல பார்த்தான், இவனுடைய ஆடே இல்லை, இவங்க எல்லாம் இவனுடைய அண்ணன் பெரியப்பா பையனுடைய கசினுடைய ஆடு. ஆனால் அங்கே சமவெளியை பார்த்தானா எல்லாம் க்ரீன் கலராக இருந்ததுன்னா எல்லாம் அங்கே போயிட்டான் இல்லையா. பைபிளில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈவன் மதுவை குறித்து என்ன சொல்லுகிறது, ரைட். ஞானி சொல்கிறாரு, ஒரு பாத்திரத்தில் பளபளப்பாக அந்த மதுவை நீ பார்க்கும்போது அதை ரொம்ப ஆசைப்படாத, ஏன்னா அது கடைசியிலே அது சர்ப்பத்தை போல் தீண்டும், பாம்பை போல் கடிக்கும். அப்போது பிரகாசமான மனக்கண்கள் கொடுப்பார் ஆண்டவர். ரெண்டாவது என்ன பண்ணுவார், கம்பேஷன் கொடுப்பார். இந்த கம்பேஷன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கும். சரி, இப்போது நீங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் நான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன், உங்களுக்கு கம்பேஷன் as well as இந்த பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கணும்னு ஜெபிக்க போகிறேன். ஆனால் 2 காரியங்கள் உங்களை தடை செய்யும். ஈஸ்டர் டைமில் சில பெண்கள் காலையில் ஏஞ்சி பரிமள தைலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அவளுக்கு காதில் இல்லை. நான் உயிர்த்தெழுந்துருவேன்னு சொன்னாலும் அதை மறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு போகிறாங்க, கல்லை யார் நமக்கு புரட்டுவார். ஒரு டெத்து இருக்குது, அது மேலே கல் வச்சுருக்கான், அது மேலே சீல் அடிச்சிருக்கான். இது 2மே கல்ச்சரை குடிக்கிறது. ஜூஸ் தான் அந்த மாதிரி கல் வச்சாங்க, கிரேக்கரோ ரோமன்லாம் வைக்கல. அப்போது இவங்க போயிட்டு இருக்கும்போதே ரிசரக்டட் தேவனை பார்க்கறது போகும்போதே இவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய கல்ச்சர், நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பாரம்பரியத்தில் இருந்துட்டோம். அவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க, 5 காரியங்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க, முக்கியமான ஜீசஸ் சொல்கிறதெல்லாம் நமக்கு இல்லைன்றாங்க. இந்த கல்ச்சர் வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு, அதனால் எல்லாம் நரகத்துக்காக போகிறான். நீ அந்த மைண்ட் செட்டோட போனால் ரிசரக்டட் காடை பார்க்க முடியாது. அவனை எல்லாம் பார்த்தவங்க அந்த பொம்பளைங்களில் எக்ஸப்ட் மரியாள் மட்டும் கடைசி வரைக்கும் அழுந்து உட்காந்து ஏதோ பார்த்துட்டா மீது எல்லாம் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. தே ஆர் நாட் சீ தி ரிசரக்டட் ரைட். அப்போ அவன் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் வரும்போது சில வேளையில் ஊழியக்காரன் பேசுகிறாரு, ஆண்டவன்கிட்ட ஏவுறாரு, நமக்கு கம்பேஷன் இருக்கணும், நமக்கு வந்து பிரகாசமான மனக்கண்கள் இருக்கணும், ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியணும், ரைட். அதெல்லாம் இருக்குது. ஆனால் உன்னுடைய கல்ச்சர், உன்னுடைய பாரம்பரியங்கள் இதெல்லாம் வந்து நீ போகும்போதே இந்த கல் இருக்குமே நினச்சிட்டு போனீன்னா, ரைட், புரட்டப்பட்ட கல் தான் முக்கியம். அப்போ உன்னுடைய ரிசரக்டட் பவரை நீ பார்க்கணுன்னா என்ன பண்ணும்? சரி, அப்போது நீ வந்து சப்போஸ் இதை நீ பிரகாசமான கண்ணில் பார்க்கலான்னா என்ன ஆகும்னா, இஸ்ரவேல் புத்திரர் ப்ராமிஸ் லேண்டு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? 10 பேர் 12 பேர் போகிறான், இல்லை 10 பேர் என்ன தெரியுமா சொல்கிறான், நாங்கள் எங்களை வெற்றி கிளிகள் போல பார்த்தோம். இவ்வளோ அழகாக ஒன்று படிச்சிருக்கிறார் தேவ சாயலில். அவங்க சொல்லலை, நீங்கள் நல்லா வாசித்து பாருங்களேன். அவங்க பார்த்துட்டு நீங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கீங்க சொல்லலை. அவனை பார்த்து கூட இருக்க மாட்டானுங்க. அவங்க அந்த காலத்தில் பக்கத்தில் போய் செல்ஃபியாக எடுத்திருப்பான். இல்லை
சும்மா இங்கே பார்த்த உடனே அவன் பயந்துட்டான். அது ஒரு காரியம் வரும் வீட்டில். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, he is going to enter. கடைசியில் எப்படி முடிஞ்சு தெரியுமா? வந்த உடனே நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்தி எகிப்துக்கு போகிறான்றான் 39 வருஷம் கழிச்சு. ரைட், அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு பெண் இருக்கா, அவள் வந்து ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறா, நம்ம வீட்டில் ஒரு ஒரு சின்ன ரூம் கட்டி கொடுக்கலாம், அவரை நான் பரிசுத்தவானாய் காண்கிறேன். உலகத்தில் நீ 1000 ஊழியக்காரரை சந்திப்ப, 1000 பேர் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் யாரோட ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நீ அறிஞ்சிக்கணும். நான் சொல்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். சிக்கமுக்கா ஆகிடுவீங்க. யாராவது ஒரு ஊழியக்காரன், எனக்கு ரைட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, யாராவது ஒரு ஊழியக்காரன் உங்கள் வீட்டில் வந்து தங்கி 3 நாள் ஜெபிக்க சொன்னார்னா உள்ள விடாதீங்க. இது என்னுடைய, இட் இஸ் நாட் மை கப். உங்கள் வீடு, உங்கள் காசு, நீங்கள் இது பண்ணுங்கள். ஆண்டவர் அது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டார். பரிசுத்தவானை காண்கிறேன். எப்படி தெரியுமா? கடைசியில் 1 வருஷம் கழிச்சாக என்னப்பா அந்த மாதிரி கவனம்னு கேட்குறான். முதலாவது அப்போ தான் 1 வருஷம் கழிச்சு சொல்கிறான், அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப வயசுள்ளவர், கீழே தானே இங்கே இருந்திருப்பாவா, ஒரு நாள் கூட இவரை பார்க்கல, அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்கல. கீழ் வீட்டில் ஒரு 2 வாட்டி நடந்துட்டு வந்தானா இந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியல அவனு ஊழிக்கு. அவன் வந்தான் ஜோம் பண்ணா போயினே இருந்தான். எதுக்குன்னா சாத்தான் உன்னை ஒவ்வொரு வாட்டியும் உன்னை வந்து இச்சையில் உழ வைக்க மாட்டான். சில காரியங்களை கொடுத்து சைட் ட்ராக் பண்ணுறான். பவுல், ஜீசஸ் எல்லாமே என்னங்க சொல்கிறாங்க, ஈவன் பீட்டர் சொல்கிறாரு, அந்த காலத்திலேயே அவர் சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, அநேக காரியங்கள் இருக்குது. எனக்கு எதுக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆரம்பித்து 1 ஸ்டெப் க்ளோசர் வித் த லார்டுன்றதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டெப்பு நம்ம நிறைஞ்சு போகணுன்னு. அதில் வந்து ஒன் ஆஃப் த திங் என்னென்னா, நீங்கள் கடைசியில் எங்கேயாவது போய் சிக்கி உங்களுடைய டைரக்ஷன்ஸை விட்டுறக்கூடாது. ஏன், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற காரியங்களை மட்டும் இது பண்ணி என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இந்த இப்போ மீட்டிங்கில் அண்ணன் சொல்லி கொடுத்தத நான் ஃபாலோ பண்ண, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுவீங்க. அப்படி பண்ணி நான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் 3 விதத்தில் இடப்படுவார். ஒன்று, ஹி பிகின் டு டாக் த்ரூ ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து ஆண்டவர், நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, இந்த மாதிரி ட்ரீம் பார்த்தானே, எழுதி வைக்க சொன்னால் எழுதி வைக்க மாட்டுறாங்க. எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புக்கை எடுத்து நீ எழுதி வைன்றார். ஒரு ட்ரீம் பார்த்தேன் காலைல எழுந்த உடனே. அப்போது இது யாருக்கு ஆண்டவரே, இது என்ன அவர்கிட்ட சொல்லணும், நான் என்ன கற்றுக்கணும், ஜெபிக்கணுமா, என்ன நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா ஏன் நம்ம என் பிள்ளைகிட்ட பேசினேன், ரைட், அது வந்து ஷீ இஸ் ரெஸ்பாண்டிங்னு சொல்லுவார். நீ வந்து அது இல்லாமல் இதெல்லாமே வெரி ஸ்மால் திங்ஸ். ரெண்டாவது, ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காட். ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காடுன்றது சில வேளைகளிலே சாத்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏர்லி ஸ்டேஜஸில் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி வந்துடுங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு பைபிளில் இருக்கான்னு கேட்காதீங்க. 1 அடி 2 அடி 3 அடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி ஒரு அனாயிண்டிங் இருக்கும். அந்த அனாயிண்டிங்கெல்லாம் தாண்டி வந்து என் காதில் பேச முடியாது சாத்தான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். என்கிட்ட சில சகோதரி சொல்லுவாங்க, காதில் வந்து குசு குசுன்னு பேசுகிறான் பிரதர்னுவாங்க சகோதரிக்கு. நான் சொல்லுவேன், நீ அவனை தள்ளி இன்றைக்கி சொல்ல வேண்டியதானே, நீ என் காது வரைக்கும் எடுத்துன்னு வரேன் அவனை. 3வது, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நேசருடைய மார்பில் நம்ம சாஞ்சிக்கணும். டு நோ த மைண்ட் ஆஃப் காட். யோவானுக்கு என்னங்க சொல்கிறாரு, இயேசுவின் மாதத்தில் சாய்ந்தான், அவனை எடுத்துன்னு போய் ஒரு டஞ்சனில் போட்டு, அந்த இடத்துல தீவில் போட்டு, கல் உடைக்கிற இடம், நிலக்கரி உடைக்கிற இடத்துல போட்டாலும் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. ரைட், உங்கள் தேவையிலே தேவன் சந்திப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். டாக்டர் மூன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ரிசர்ச் லேபார்ட்டரியில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது கண்ணு போயிடுச்சு 44 வயசில். அவர் அழுதார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இப்படி போயிடுச்சு, கண்ணு இல்லாத நான் என்ன பண்ணுவேன். அவர் தான் இந்த பிரெயில் எழுத்துக்கள் வந்து குருடர்கள் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதோடைய பேஸ் அவர் தான் கண்டுபிடிச்சார். இன்றைக்கி கோடிக்கணக்கான குருடர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் பாருங்கள், எக்மோர் சென்டர்லாம் உட்காந்து வாசித்துட்டு இருப்பாங்க. ரைட், காசு போடணுமேனு பார்க்காத போயிடாதீங்க, பாருங்கள் அவங்களெல்லாம் நம்மளை விட வேகமாக வாசிக்கிறான். வாழ்க்கையில் உடஞ்சி போன வாழ்க்கையை ஆண்டவர் சார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய உட்கார்ந்து தெரியும், நீ ஒன்றும் செய்யாத, காசு இல்லாத ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆண்டவர் உன்னுடைய உட்கார்ந்து மேந்திருக்காருன்னு இருக்கிறார், உன் நினைவில் தூத்திருந்து அறிகிறார். எப்போவுமே நீ நினச்சிக்கோ, ஒன்லி டு பி வாட் ஹி ரியல். நீ கம்யூனிகேஷன் லெவலில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில்.
ரைட். ஆண்டவருக்கு விரும்பாத இடம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு ரைட். நீங்கள் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. என்ன விதத்தில் நீ வேணால் க்ரோ ஆகுங்க, ஜபத்தில் க்ரோ ஆகுங்க, பைபிள் வாசிக்கல ஜபம் பண்ணுங்க. 2 காரியம். நான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, ஐ பிலாங் டு காட், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். எது இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு, நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் தான். சில வேளைகளிலே ரேண்டமாக அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு மாதிரி வேறு வந்தாலும் ஆண்டவர் அதை காத்துக்கொள்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை வைத்து பலத்த காரியங்களை செய்வார். வேகமாக நீ வளருவேன். திடீரென்று உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அப்போ பார்த்தீங்கன்னா உன்னை அற்பமாக எண்ணி பார்த்தவங்களாம் நின்று பார்த்து போவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட்.